அன்பும் கண்மணி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒன்று சேர்ந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. கண்மணி இது எங்கள் அம்மா வீடு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட காமிச்சதும் சரி அப்போனா உங்கள் அம்மாவை யாரையாவது சொல்லுங்கள் நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. உடனே காலிங் பெல் அடிச்சு வந்துங்க. கண்மணி உள்ளே வந்ததும் இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அவங்க அம்மா வீட்டில் உள்ளவங்ககிட்ட கேட்குறாங்க. உடனே இவ ஏற்கனவே யார்கிட்டையும் இவங்க 2 பேரும் புருஷன் போட்டாட்டின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காளே. அப்படி இருக்கும்போது நம்ம சொன்னோன்னா அதுக்கு வேற ஏதாவது பண்ணுவாளே அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா யோசிக்கிறீங்க சொல்லுங்கம்மா அப்படின்ட்டு கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே எங்கள் கண்மணியோட அம்மா இல்லை சார் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இங்கே போலீஸ் இருந்துக்கிட்டு என்னம்மா உங்கள் அம்மா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் என்னென்னா நீங்கள் 2 பேரும் புருஷன் போட்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு போலீஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்மணி வந்துட்டு என்னம்மா சொல்கிறேன் எங்கள் 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுலம்மா ஏமா இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கண்மணி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே கண்மணி அம்மா ஏறி நீ தானடி 2 பேருக்கும் கல்யாணம் ஆன விஷயத்தை வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன், அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்ட்டு கண்மணியோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு போலீஸ் கேட்கும்போது எங்கள் கண்மணி அப்படியே வாமிட் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணதும் என்னாச்சு இந்த பிள்ளைக்கு திடீர்னு வாந்தியெல்லாம் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே கண்மணியோட அம்மா எல்லாம் நல்ல விஷயமா தான் இருக்கும் சார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே அன்பு இருந்துட்டு கண்மணி என்னாச்சு அப்படின்ட்டு கண்மணியை பிடிச்சிட்டு இருக்காங்க. கண்மணி வாமிட் பண்ணதும் உடனேவும் இங்கே கண்மணிக்கிட்ட அவங்க அம்மா கேட்குறாங்க என்னாச்சுடி நாள் எதுவும் தள்ளி போச்சா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அப்போனா நீ கற்பமாக இருக்கியாடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கண்மணியோட அம்மா சந்தோஷப்படுறாங்க. உடனே கண்மணியோட அம்மா இங்கே பாருங்க சார் இவர் தான் எங்களுடைய மாப்பிள்ளை கண்மணியோட வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்கிறாங்க. இப்போ மாற்றி சொல்கிறேம்மா இன்ன வரைக்கும் அவங்களோட ஹஸ்பண்ட் இவங்க இல்லைன்னு சொல்லி தானே சொன்னேன், இப்போ நம்ம மாற்றி சொல்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க 2 மனஸ்தாபம் இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் இப்படி சொல்ல வேண்டியதாகிடுச்சு. அவள் தான் யார்கிட்டே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா இப்போ அவங்க 2 பேருக்கும் ஒரு வாரிசு வரப்போகுது இல்லை, அதனால தான் நான் உங்ககிட்ட தைரியமாக சொல்கிறேன் அப்படின்னு கண்மணி அம்மா சொல்கிறாங்க. உடனே போலீஸ்காரர் அம்மா இத்தனை நாளாக நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிருந்ததெல்லாம் போதுமா, அந்த குழந்தைய யோசிச்சு 2 பேரும் சேர்ந்து வாழ பாருங்க, அடுத்த தடவை நான் வரும்போது 2 பேரும் சேர்ந்து தான் இருக்கணும் அப்படின்னு இங்கே போலீஸும் அன்பு கண்மணிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க. சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.